ஏங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமித்ஷா வீட்டுல வந்து பிஜேபி தலைவர்கள் எல்லாம் போய் ஒரு ஏதோ கூட்டம் நடந்துச்சு, விழா நடந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு அண்ணாமலை போகலையா? ஏன்? என்ன ஏதாவது காரணம் சொல்லுங்க பாப்போம். அண்ணாமலை போக மாட்டாருன்னா என்ன காரணம் அப்படின்னா, அது எப்படி சொல்றது? அதாவது தமிழக பாஜகவிலே வந்து அண்ணாமலை எப்போ வந்து பிஜேபி தலைவர்ல இருந்து எடுத்துட்டு நயனா நாகேந்திரன் போட்டாங்களோ, கிட்டத்தட்ட அது 6 மாசம் 1 வருஷம் ஆக போகுது. அப்பையில இருந்தே இவங்க தரப்புக்கும் அவரு தரப்புக்கும் ஒரு பணிப்பு ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு வந்து ஏன் போகல அப்படின்னா, அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அண்ணாமலைக்கு அழைப்பு வந்தது உண்மை. ஆனால் அவர் தவிர்த்ததுக்கு இப்போ பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, அண்ணா என்கிட்ட நிறைய பத்திரிகைகள் வந்திருக்கு, ஸோ எல்லா திருமணங்கள் நிறைய இருக்கு, அதை நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. ஆனா அது வெளிப்படையான உண்மை இல்லை. ஒரு மனசுக்குள்ள வேற ஒரு விஷயம் இருக்கு. திருமண நிகழ்ச்சிக்கு நம்ம கட்சியில இருக்க இல்ல அவருக்கு வந்து கட்சி தான் மெயின் அப்படின்னு சொல்லி தானே முதல் வரைக்கும் பேசிட்டு அவர் சொல்றாரு, நிறைய பத்திரிகைகளுக்கு திருமணத்துக்கு போகணும். சரி, ஒரு ஒரு விஷயத்த நம்மளுக்கு பிடிக்கல, சரி அதை பத்திரிகையாளர் கேட்கறாங்க, அது எப்படி அந்த இடத்துல நம்ம சமாளிக்கணும், அது மாதிரி சமாளிச்சுதாப்புல. வேற என்ன? ஆனா அவர் சமாளிச்சாலுமே இந்த காரணத்தை எப்படி ஏத்துக்குவாங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது ஒரு சின்ன காரணம். அது ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல, அது அவர் மறைமுகமா கூட சொல்லலாம், இந்த ஒரு ரீசன் வேண்டிதான் வரல அப்படின்னு. ஆனா அங்க போனவங்க வந்து யார்? எல்முருகன் போயிருக்காரு, தமிழிசை சவுந்தரராஜன் போயிருக்காங்க, வானதி ஸ்ரீனிவாஸ் அவங்க போயிருக்காங்க, இவர் நயனா நாகேந்திரன் இன்றைய தலைவர், அவங்க எல்லாத்துக்குமே அமித்ஷா வந்து ரொம்ப கடுமையா பேசுன மாதிரி சொல்றாங்க. ரொம்ப கடுமையான தமிழ்நாட்டுல வந்து இப்போ பிஜேபி கூட்டணியில வந்து 2 கட்சி இருக்கு. இந்த 2 கட்சிக்குள்ளேயுமே பெரிய குழப்பங்கள் இருக்கு. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா, பிஜேபிக்குள்ளேயே இப்ப தமிழ்நாடு பிஜேபிக்குள்ளேயே எவ்வளவு குழப்பம். நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்ற ஒரு குழப்பம். அதே மாதிரி அதோட கூட்டணியில இருக்க அதிமுக மேலேயும் இப்போ செங்கோட்டையன் புதுசா வந்து போர்க்கொடி தூக்கிட்டாரு. ஸோ இந்த இது எல்லாமே வந்து டிஎம்கேவுக்கு சாதகமா அமைய போகுது. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு வரப்போகும்போதுதான் ஏடிஎம்கே கூட்டணி வந்து அந்த ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். இதுல வந்து தனியா பிரைவேட் வெளியில நிறைய கட்சிகள் இருக்கு இல்லையா, அதாவது இங்கிட்டும் இல்ல அங்கிட்டும் இல்லாம. இப்ப ஐயா டிடிவி தினகரன் அங்க இருந்தாரு, வெளிப்படையா இன்னும் ஓப்பனா சொல்லல, நாங்க இந்தியா கூட்டணில இருந்து வெளியே வந்துட்டோம்னு இன்னும் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, டிசம்பர்ல முடிவு பண்ணி சொல்லுவோம் எங்க தொண்டர்களை கேட்டு அப்படின்னு. ஐயா ஓபிஎஸ் இருந்தாரு, அவர் ஓப்பனா வெளியவே சொல்லிட்டாப்ல, நாங்க இந்திய கூட்டணியில இருந்து நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தேமுதிகவும் வெளியில வந்துட்டாங்க, மேக்சிமம் வெளியே வந்துட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அப்பா மைய சண்டையில அது 2-3 கிடக்கு, அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 2 கட்சி, அது போக 2-3 லெட்டர் பேட் கட்சின்னு சொல்லுவாங்க, அதாவது உதிரி கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் சொல்லுவாங்களா, அது மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இந்த 2 பெரிய கட்சிகளுக்குள்ளுமே இவ்வளவு பிரச்சனைகள் வரப்போகும்போது இவங்க எப்படி 2026 தேர்தலை வந்து எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். சோ இது வந்து டிஎம்கேவுக்கு வலு சேர்க்கும். இந்த மாதிரி உட்கட்சியில் இன்னும் பிஜேபி கட்சிக்குள்ளேயே பிரச்சனை அப்படின்றத கொஞ்சம் கோவப்பட்டிருக்கலாம் அமித்ஷா. அமித்ஷா கோவப்பட்டிருக்கலாம். ஆனா என்ன இதுன்னு தெரியல, எடப்பாடிய சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் வந்து நயனா நாகேந்திரனுக்கு வந்து தலைவர் பதவி கொடுத்து அண்ணாமலையை இறக்குனதா சொல்றாங்க. ஆனா எடப்பாடியை வந்து ரொம்ப விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியும், அதே மாதிரி எடப்பாடி வந்து அண்ணாமலையை யாரும் நிறைய விமர்சிக்க கூடாது பொது வழியில அப்படின்னு அவங்க கட்சிகளை பேசின மாதிரியும் சொல்றாங்க. ஆனா இது என்ன ஒரு முரண்பாடு என்னன்னு தெரியல. என்ன பொறுத்த அளவு பிஜேபி தமிழ்நாட்டுல இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு ஒரே ரீசன் வந்து அண்ணாமலை. சரியா? அதனால அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு பதவியோ இல்ல ஏதோ ஒண்ணு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்காம இருக்கிறதுனால கோவத்துல இருக்காரா, இல்ல என்ன ரீசன் தெரியல. ஆனா நயனா நாகேந்திரன் நிக்க வைக்கிறதுக்கு அண்ணாமலை சப்போர்ட் தான் பண்ணாரு, வேற யாருமே எதிர்த்து போட்டிடல, சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா அண்ணாமலைக்கு அடுத்து இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, இப்ப அங்க போயிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் முக்காவாசி பேர் வந்து இவருக்கு சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் அண்ணாமலைக்கு. ஏன்னா அவங்க எல்லாமே நார்மலான பொலிட்டீஷியன், அரசியல்வாதி. இப்ப அண்ணாமலை கிட்ட வந்து பதவி இல்ல, அதனால அவருக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தமா இருக்கலாம். ஏன்னா அரசியல் எப்பவுமே வந்து பதவியில இருக்கவங்களை மட்டும்தான் கூட போகும். இப்போ எடப்பாடி கூட அவருக்கு பிடிக்கவே இல்லைனாலும் அவர் கூட பயணிக்கிறது ஒரே ரீசன் என்னன்னா, அவர்கிட்ட கட்சி இருக்கு அதனால போறாங்க. ஓபிஎஸ்ட பவரே இல்லை, அவர் பின்னாடி யாரும் வரமாட்டாங்க. இப்ப இந்த பதவி இங்கிட்டு வந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு அங்க பேசுன அந்த வார்த்தை, அந்த நாக்கு இப்படியே இங்கிட்டு மாறி பேசும். புரியுதா? அப்படியே மாறி பேசும். அதுதான் அரசியல்வாதின்றது. ஸோ அண்ணாமலைக்கு இப்போ அதாவது எல்முருகன் ஒரு பிஜேபி தலைவர் இருந்தார், இப்போ அவரு பின்னாடி எல்லாருமே போயிட்டாங்க. டக்குன்னு அவரு வந்து ஒரு மத்திய அமைச்சரவையில ஒரு இடம் கொடுத்து அங்க உட்கார வச்சிட்டாங்க, அவர் டம்மி, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அவர் மத்திய அமைச்சர், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. தமிழ்நாட்டில் அவரோட அரசியல் எதுவுமே எடுபடலை.
இப்போ அண்ணாமலை வந்து அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுல பிஜேபி அப்படியே தூக்கி நிறுத்தினவர். சோ இவரையும் வந்து அது மாதிரி அங்க ஒரு மத்தியல ஒரு பதவியை கொடுத்து அங்க உட்கார வச்சிட்டாங்கன்னா டம்மி பீஸ் ஆயிரும். ஆனா அவரோட மனசுக்குள்ள என்ன ஓட்டம் முதலமைச்சர் ஆகணும்ன்றது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ணாமலைக்கு. ஆமா, பிஜேபி ஒரு கட்சி இருந்ததே தெரியாம இருந்துச்சு. என்னைக்கு அண்ணாமலை உள்ள வந்தாரோ அதுக்கப்புறம் தான் அப்படி ஒரு கட்சி அதான் இருக்கு. அவருக்குள்ள அது ஒரு மன ஓட்டம் இருக்கு அப்படின்றது தெரியுது. அதை நோக்கி பயணிப்பாரா இல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை வந்து புதுசா கட்சி தொடங்க போறாரு அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா அண்ணாமலை டக்குன்னு ஓபிஎஸ் போ அது இந்த 4 பேர் உட்காந்து பேசுற நாரவாய்கள் சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து அவரோட சேர போறாரு இவரோட சேர போறாரு. அப்படி எல்லாம் கிடையாது. அண்ணாமலை வந்து அவரு நான் வந்து பிஜேபியில கடைசி வரை தொண்டனாவே இருப்பேன் அப்படின்லாம் உறுதிமொழியெல்லாம் சொல்லியிருக்காப்புல. என்னதான் முன்கூட்டி அது ஒரு பெருமையாவோ அந்த ஒரு பதவி ஆசையிலையோ பேசிட்டாலும் கூட அது பிற்காலங்கள்ல எவ்வளவு பாதிக்கும்ன்றது அவருக்கு இப்ப ரீசெண்டா தெரிஞ்சிருக்கும். எப்படின்னு கேட்ட அப்படின்னா எடப்பாடி ஐயா மூப்பனாரோட நினைவு நாளுக்கு போய் எடப்பாடியோட கை கொடுத்தது எல்லாம் பண்ணினது, அதுக்கு பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு அவர் அப்படியே சமாளிச்சது. சோ அந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து முன்னாடி வாய் இருக்குன்றதுக்காண்டி எல்லாமே பேசிட்டோம் அப்படின்னா பின்னாடி எப்படி வேணாலும் மாறலாம். நாளைக்கு நீ அவன் பின்னாடி போக வேண்டியது வரும். ஸோ அப்படிங்க போகும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும்ல. அதனால அதை யோசிச்சு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்தளவு இதுக்கு அண்ணாமலை வாய் திறந்தாதான் இதாகும். அப்படியே அண்ணாமலை வாய் திறந்தாலும் கூட அமித்ஷாவும் மோடியும் அமைக்கிடுவாங்க. நீ எதுவும் பெருசா எதுவும் விமர்சிக்க வேணாம் அப்படின்னா அப்ப வந்து அண்ணாமலை என்ன போடுவாருன்னா நார்மலான நானும் ஒரு தொண்டன், நான் இங்க கூப்பிடுறாங்க நான் போறேன், இதை பேச சொல்றாங்க நான் பேசுறேன் அப்படின்ற மென்டாலிட்டிக்கு வந்துருவாருன்னு நான் நினைக்கிறேன்.